தேனி அருகே கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி வனச்சரக அதிகாரி கருப்பையா தலைமையில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெரியகுளம் தெய்வேந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டவர், சுரேஷ், முருகன் ஆகியோர் 30 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை கைது செய்த வனத்துறையினர் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படவில்லை எனில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்த புள்ளிமானை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காட்டுப்பகுதியிலிருந்து புள்ளிமான் ஒன்று தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்தது. அப்போது தெருநாய்கள் மானை துரத்தியுள்ளன. இதனை கண்ட அந்த பகுதி இளைஞர்கள் புள்ளிமானை மீட்டு ஆம்பூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் வனப்பகுதியில் கோடை காலம் முடியும் வரை விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரவக்குறிச்சி அருகே காட்டுப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் ஒன்று உயிரிழந்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த சின்னா கவுண்டன்புதூர் பகுதியில் புள்ளிமான் ஒன்று சாலையோரத்தில் இறந்து கிடந்தது. இதனை கைப்பற்றிய வனத்துறையினர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது தண்ணீரை தேடி காட்டுப்பகுதியிலிருந்து நீண்ட தூரம் வந்த புள்ளிமான் தண்ணீர் கிடைக்காமல் இறந்துள்ளதாக தெரிவித்தனர். வாணியம்பாடி அருகே பாதிரியாரை அவதூறாக பேசியவரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை கிறிஸ்தவ மக்கள் முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த உதயேந்திரம் பகுதியில் ராயப்பா என்பவர் பாதிரியாராக உள்ளார். இவரிடம் தனது மகனின் திருமணத்திற்காக ஓலை எழுதச் சென்ற ஒருவர் பாதிரியாரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட அந்த பகுதி கிறிஸ்தவ மக்கள் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் நடைபெற்ற வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தினத்தந்தி நாளிதழும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி லட்சுமி சுந்தரம் ஹாலில் சனிக்கிழமை தொடங்கியது. 2வது நாளில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர்.